தாவக எம்எல்ஏ ரேப்பிங் கேஸ்ல சரவணான்னு சொல்லிட்டு அவங்க தான் அவங்க கட்சிக்காரங்க அதிக கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. பாத்தீங்களா இல்லையா? கோயம்புத்தூர் சைடு 2 வயசு பொண்ணை கருப்பழிச்சது வந்து திமுக நிர்வகிக்கலாம், அதை பாத்தீங்களா? அவங்க பண்ணாங்கன்னா நீங்க திரும்பி பண்ணினே இருக்கீங்களா? இப்ப இடைத்தேர்தல் வச்சா கூட விஜய் இன்னும் ஒரு 6 மாசம் கூட தாங்க மாட்டாரு. நீங்க வேணா பாருங்க. ஆனா நான் சேலஞ்ச் விட இடைத்தேர்தல் வச்சா எதிர்கட்சியே இருக்காதுங்களா? விஜய் தான் வெற்றி பெறுவாங்களா? வராது. அடிப்பாருங்களா? இதே இந்த ஸ்டாலின் வந்தாரு எல்லாமே பாப்பாரு. அவங்க பையனை விட்டாவது பாப்பாரு, உதயநிதி விட்டாவது பாப்பாரு. ஆமா உண்டுவே. ஏன்னா அவங்க வீட்டு குடும்பத்தை, ஏன்னா அது பரம்பரையா அவங்க இருந்துட்டு வந்திருந்தீங்களா? இன்னைக்கு அது மாதிரி இருந்தவங்க வந்து இன்னைக்கு அவங்க தான் செய்யணும். மக்கள் தான் அந்த குடும்ப ஆட்சி விரும்பலையா? ஆனா தானே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதான் அனுப்பிச்சிட்டாங்க, அதான் விளமை போட்டு தான் அவர் அனுப்பிட்டாங்களா? என்ன பண்றது? ஒண்ணுமே புரியாத அளவுல இருக்குது. இன்னைக்கு வந்து மக்கள் நடுத்தர மக்கள் இப்ப இன்னைக்கு அழுகுறாங்க. இப்பதான் தமிழ்நாடு மக்கள் நிம்மதியாகிறாங்களா? நிம்மதியாகிறாங்க தமிழ்நாடு மக்கள். பெண்கள் தான் சொல்றாங்க. மேன் மக்களுக்கு வந்து இப்ப ஸ்டாலினுக்காக தான் அழுவாங்க. நாங்கெல்லாம் போய் பார்த்து தான் வரோம், பார்க்காதே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு சேகர்பாபு மட்டும் தான் ஒரு மக்கள்லாம் யாரும் அழ மாட்டாங்க அப்படின்றாங்க பெண்கள்லாம். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. அதெல்லாம் பண்ணக்கூடாது. செஞ்சா நல்லதும்பா, நல்லது அவனால செய்ய முடியாது. நல்லது செஞ்சா நல்லது. அண்ணாமலை ஏன் போற? ஐயா மாரி செல்வராஜ் டிஎம் காட்சில தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. மாரி செல்வராஜ் இல்லம்மா, மாரி சார், மாரி செல்வராஜ். அப்புறம் அவர் ஏமா வேற கோபா ஆர்டர் பண்ணிருக்காங்கல. ஆனா நீங்க போய் தப்பா போட்டதா உங்களுக்கு சோறு. நல்லதை மட்டும் நீங்க போடணும், கெட்டதை தப்பு தப்பா நாங்க ஏன் போட போறோம் சொல்லுங்க? உங்களுக்கு வேலை இருக்காதுன்ற ஒரு நல்ல கருத்து, மக்கள் கருத்து நீங்க சொன்னீங்கன்னாக்கா நீங்க போட்டாலும் உங்களுக்கு நீங்க வந்து நல்லா இருக்கு, நல்லா பண்றாங்க அப்படின்னு சொன்னதான் உங்களுக்கு ஒரு டிஆர்பி எதனா வரும் நான் நினைக்கிறேன். அவங்க நல்லா பண்ண மக்கள் திரும்ப அவங்களே தேர்ந்தெடுத்துருப்பாங்கல்ல. அதான் சொல்றேன், இவரு நல்லா பண்ணுவாருன்னு நினைச்சு 1 மாசம் தெரிஞ்சு 1 மாசம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காருங்களா? அதான் சொல்றேன். பெண்கள் தான் சொல்றாங்களே நாங்க பாதுகாப்பா இருக்கோம், பிளாக்ல சரக்கு விற்கல. தாவக எம்எல்ஏ ரேப்பிங் கேஸ்ல சரவணான்னு சொல்லிட்டு அவங்க தான் அவங்க கட்சிக்காரங்க அதிக கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. பாத்தீங்களா இல்லையா? கோயம்புத்தூர் சைடு 2 வயசு பொண்ணை கருப்பழிச்சது வந்து திமுக நிர்வகிக்கலாம், அதை பாத்தீங்களா? அவங்க பண்ணாங்கன்னா நீங்க திரும்பி பண்ணினே இருக்கீங்களா? அது யாராலும் பண்ணி தானே இருக்கிறாங்க. அதுதான் நடக்கிறது, நடந்துதான் இருக்கா. இந்த இது வச்சுதானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனா இப்ப குற்றச்சம்பளம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றாங்க. ரொம்ப பண்ணிச்சுனா அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில அதிக குற்றச்சம்பளம் நடந்துக்கலாம். ஆனா ரொம்ப பண்ணிச்சு இல்ல சொல்லியா? அதனாலதான் 54 64 ரேட்டிங் கேஸ் நடக்குது. பண்ணிச்சு ஆனாக்கா மீடியால வந்துதானா 64 கேஸ் மீடியால வந்தீங்க. கூட்டு மாத்தி அவங்களா அதுதான் அவங்க தாவைக்கு சப்போர்ட் பண்ணா நம்மள வந்து எல்லாம் என்ன சொல்றாங்க, விஜய் அவர்கள் பேர் கெடுக்கதான் இது போல திமுக ஆகுறாங்க, கரண்ட் கட் பண்றாங்கன்றாங்க. அதுதான் யார் சொல்லிடுறாரு? அமைச்சர் சொல்லிடுறாரு. சொல்லுவாங்க கரண்ட் போயிட்டு பிளக் பிடிக்கின்னு போறது இதெல்லாம் பண்ணுவாங்களா? குளத்துல தான் நடக்குதாங்க போல அடிக்கடி. தெரியும், நீங்க தான் நல்லா பண்றீங்க. நேற்றுதான் ஆவடியில கரண்ட் கட்டு அது எல்லாத்துலயும் நடந்துதான் இருக்குது. அதுக்கு முன்ன டாஸ்மார்க்ல அந்த ஆட்சி டாஸ்மார்க்ல ஒரு கேஸுக்கு 90 ரூபாய் கட்சிக்கு போவோமா, இப்ப வந்து கவர்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிறாங்க. அருமையா இருக்கு. இன்னொரு ஜென்மம் இருந்தா கூட நம்ம பிறந்து வாழலான்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 1 மாசம் ஆகுது. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு, செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இது வரைக்கும் விஜய் வந்து திடீர்னு வந்து ஒண்ணு எடப்பாடியாவது ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும், அதே மாதிரி ஸ்டாலிங்காவது ஜெயிக்கணும் தோக்கணும். எனக்கு திடீர்னு வந்து விஜய் வந்து உக்காந்து இன்னும் யாருக்குமே பின்ஷனுக்கும் சரியா வர மாட்டேங்குது, ஒரு மக்களுக்கு ஒரு வீடு வாசலும் வர மாட்டேங்குது, ரொம்ப பிரச்சனையா இருக்குதுன்னா திடீர்னு வந்து அந்த பையன் வந்து உக்காந்ததுனால இது மாதிரி இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. விஜய் வந்து உக்காந்ததுனால ஊரே வந்து ஒரு இதுவாகுது. அதான் கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா, அப்புறம் அவர் எப்படி செய்ய முடியும்? அதிமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி கடன். ஆமா இருக்கிறாங்க. எங்களை போல ஆளுங்க வந்து நடுத்தர மக்கள் வந்து நாங்கெல்லாம் வந்து வயசு அதிகமா இருந்தாலும் நாங்கெல்லாம் வந்து ஸ்டாலின் தான் ஓட்டு போட்டோம், புரியுதுங்களா? இடையில வந்து விசிலுன்னு வயசு பொண்ணுங்க வந்து போட்டுதான் இன்னைக்கு அந்த ஆளை வந்து வர வச்சு இன்னைக்கு இந்த நாடே குட்டி சோறாது. வந்ததும் குறை சொன்னா இப்படி 1 மாசம் தான் ஆகுது. இப்ப திமுக ஆமா எவ்வளவு கற்பழிக்கிறாங்க, கொள்றாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, எதுக்குமே பதில் இல்லாம இருக்கு. திடீர்னு வந்து திமுக ஆட்சியில் நடக்கவே இல்லையா? அப்போ திமுக ஆட்சியில் நடக்கவே இல்லையா இதெல்லாம்? அவங்க இதுல ஆட்சியில இருந்தா கூட அதாவது நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க. இவர் வாயை திறக்க மாட்டேன்றாரு வந்து உக்காந்தீங்கன்னு வந்து உக்காந்து இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லையா? அப்புறம் எப்படி இவங்க ஆட்சிலாம் 6 ஆக்ஷன் எடுக்க சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உக்காந்தது வந்து இந்த ஆட்சி வந்து சரியில்லாத ஆட்சி. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் இருக்கும் போது, ஏன்னா அவங்க பையன் இருந்தான், அவங்க தங்கச்சி எல்லாருமே நல்லா எல்லாமே செஞ்சாங்க. ஏன்னா அவங்க அந்த டோட்டல் வந்து அவங்க அந்த அரசியல்ல இருக்கிறதுனால அவங்க எல்லாமே செஞ்சாங்க. திடீர்னு வந்து இப்ப விஜய் வந்து உக்காந்து நல்லா சினிமா உலகத்துக்கு தான் அது லாக்கி
அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியெல்லாம் அதிக குற்றச்சம்பவம் நடந்திருக்கான். ஸ்டாலின் வருவார். கொள்ளை கருப்பு திமுக ஆட்சியெல்லாம் அதிகம் நடந்திருக்கின்றாங்க. அதுதான் சொல்றேன், மு.க. ஸ்டாலின் வந்து இப்ப அவர் வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். நாடும் சலிப்பமா இருக்கும், எல்லாமே நல்லா சலிப்பேன். இப்ப அதாவது வந்து குரானான்னு ஒண்ணு வந்தது. குரானான் வந்து இருக்கும்போது அந்த நேரத்துக்கு ஸ்டாலின் வந்து தான் அவர் ஒழிச்சாரு. இன்னைக்கு அதே புராண வராது. இப்ப மக்களுக்கு வந்து சாகுறாங்க, விஜய் வந்து உக்காந்து. அந்த மாதிரிலாம் இருக்குது உலகத்துல. என்ன எப்படி இருக்குது சொல்லுங்க பாக்கலாம். எங்களை போல நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு பின்ஷன் வரதுக்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆனா பெண்கள்லாம் என்ன சொல்றாங்க, இப்ப இந்த ஆட்சி நல்லா இருக்கு, ஸ்டாலின் ஆட்சியில ரொம்ப கஞ்சா போதனை அதிகமா இருக்கு. ஸ்டாலின் இருக்கும் போதுதான் நல்லா இருந்தது. இப்ப விஜய் வந்ததுல இருந்து இன்னும் வாயே திறக்கவே இல்ல. இன்னும் நடந்துதான் இருக்குது. கற்பழிக்கும் நடக்குது, கொள்ளையும் நடக்குது, எல்லாமே நடக்குது. அவர் வாயை திறக்கல, ஆனா எல்லாத்தையும் செயல்பாட்டுல செய்யறாரு அப்படின்றாங்க விஜய் அவர்கள். எங்க சின்ன பையன் கூட கையை பிடிச்சி இருக்கிறாங்க, கேட்டா விசில்ல இருக்கிறேன் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொமாகரன் ரோட்ல கடை வச்சுன்னு இழுத்து போட்டு அடிக்கிறான். கேட்டா நாங்க விஜய் இதுல இருக்கிறோம், நாங்க விசில்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவா காட்டுறான், பனியில இருக்கிற ஸ்டில்ல காட்டுறான். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சொமாவே கையை பிடிச்சி எடுக்கிறாங்க, சொமா பிடிச்சி இது பண்றாங்க. ரவுடிஸ் அதிகமா இருந்துச்சு. திமுக ஆட்சியில ரவுடிஸ் அதிகமா இருந்துச்சு, இந்த ஆட்சியில எல்லாம் குறைஞ்சு போச்சுன்றாங்க. ஸ்டாலின் வந்தா தாங்க நல்லா இருக்கும். எங்களை போல நடுத்தர மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஒரு வீடு வாசல் எல்லாருக்குமே கொடுப்பது. நாங்களா பிளாட் பத்தில பூ விற்கிறோம், எங்களுக்குலாம் நல்லதை செய்வாரு. ஒரு லோன் கொடுக்குறது, எல்லா விஷயத்துலையும். என்னைக்கு வந்து விஜய் வந்து உக்காந்து எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளவு சொல்றேன், ஸ்டாலின் வரணும். அவர் வந்தாதான் நல்லது. ஒரு விடுவி காலம் போடும், அவ்வளவுதான் என்ன சொல்றேன். திரும்ப ரீஎலெக்ஷன் வச்சா ஸ்டாலின் ஜெயிப்பாரு. கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு. ஆனா நானே சேலஞ்ச், டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்கன்றாங்க. ஸ்டாலின் தான் வருவாரு. இப்ப பாருங்க, இடைத்தேர்தல் கூட வைக்கிட்டோம், அவர் ஜெயிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. இப்ப வாங்கின இது தொகுதி கூட அத்த டைம் வாங்க மாட்டேன்றாங்களே, எல்லாம் டிவி காட்சின்றாங்களே அத்த முறை. என்ன சொல்லுங்க, அதாவது வந்து சினிமா உலகத்துல சினிமா உலகத்துல தாங்க அவங்களோட ஆக்ஷன் எல்லாம் எடுக்க முடியும். அதாவது வந்து நிஜ வாழ்க்கையில வந்து இவர் வந்து உக்காந்துட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை, புரியுதுங்களா? சினிமால வந்து எல்லாமே செஞ்சிடலாம். நிஜ வாழ்க்கையில வந்து அவர் வந்து இது வரைக்கும் யாருக்கும் மக்களுக்கு செய்யல. போல பெண்கள் தான் என்ன சொல்றாங்க, இடைத்தேர்தல் வச்சு ரீஎலெக்ஷன் வச்சா 230 நாளுக்கு 200 மேல டிவிக்கு அடிக்கும். இப்போ ஜெயிச்ச தொகுதி கூட திமுக திரும்ப வெற்றி பெறாது இருந்தா கூட இருந்துமா. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வந்ததுல இருந்து எங்களை போல நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் இது வரைக்கும் வந்து சட்டசபையில வந்து இன்னும் ஒரு மக்களுக்கு வந்து எந்த தீர்ப்பும் சொல்லவே இல்லை. பின்ஷனும் வாங்குறதுக்கு எதுவும் வாங்குறதுக்கு எங்களுக்கு கையும் இல்லை, எதுவும் இல்லை. நானும் பின்ஷன் தான் வாங்குறேன், இல்லைன்னு சொல்ல. புதுசு நல்லா கை விடப்பட்ட ஒரு பின்ஷன் வாங்குறேன். அதனால இப்ப நாங்க எங்களுக்கும் அது சரியா வரவே மாட்டேங்குது. புரியுமா? ஒரு மருந்து மாத்திரை கால் ஆப்ரேஷன் பண்ணிடுற ஆளுங்க தான் வாங்குறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. கேட்டா போய் கையெழுத்து வாங்கிடுவா அப்படின்றாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்றது கடைகளுக்கு அவ்வளவு பிரச்சனைகள்லாம் நடக்குது. இன்னும் இது வரைக்குமே சட்டசபையில வாயே திறக்கல விஜய். விசிலுக்கு போட்டாங்க ஓட்டு. இதே இந்த ஸ்டாலின் வந்தாரு எல்லாமே பாப்பாரு. அவங்க பையனை விட்டாவது பாப்பாரு, உதயநிதி விட்டாவது பாப்பாரு. ஆமா உண்டுவே. ஏன்னா அவங்க வீட்டு குடும்பத்தை, ஏன்னா அது பரம்பரை அவங்க இருந்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு அது மாதிரி இருந்தவங்க வந்து இன்னைக்கு அவங்க தான் செய்யணும். மக்கள் தான் அந்த குடும்ப ஆட்சி விரும்பலையே, ஆனா தானே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதான் அனுப்பிச்சிட்டாங்க, அதான் வெள்ளமா போட்டு அவர் அனுப்பிட்டாங்களா. என்ன பண்றது, ஒண்ணுமே புரியாத அளவுல இருக்குது. இன்னைக்கு வந்து மக்கள் நடுத்தர மக்களுங்க இப்ப இன்னைக்கு அழுகுறாங்க. இப்பதான் தமிழ்நாடு மக்கள் நிம்மதியாகிறாங்களாம். யார மக்கள் நிம்மதியாகிறாங்க? தமிழ்நாடு மக்கள் பெண்கள் தான் சொல்றாங்க. மேன் மக்களுக்கு வந்து இப்ப ஸ்டாலினுக்காக தான் அழுவாங்க. நாங்கெல்லாம் போய் பார்த்துருந்தா உன பார்க்காதே கிடையாது. நாங்க ஸ்டாலினை பார்த்து பேசுறோம், அவரும் எங்களுக்கு நல்லதுதான் செய்யறாரு. அதாவது அந்த கட்சியில இல்ல சேகர்பாபு மட்டும் ஒரு மக்கள் யாரும் ஆள மாட்டாங்க அப்படின்றாங்க பெண்கள்லாம். அவர் தாங்க வருவார். இப்ப இடைத்தேர்தல் வச்சா கூட விஜய் இன்னும் ஒரு 6 மாசம் கூட தாங்க மாட்டாரு. நீ வேணா பாருங்க. ஆனா நான் சேலஞ்ச் கூட இடைத்தேர்தல் வச்சா எதிர்கட்சியே இருக்காதுங்களா, விஜய் தான் வெற்றி பெறுவாங்களா? வராது. பாருங்களா, எல்லாம் வயசு பொண்ணும் வயசு பையனும் எகிரி குச்சின்னு போட்டாங்க ஓட்டு. இன்னைக்கு என்ன ஒரு குடும்பத்துல ஃபேமிலில இருக்கிறவங்க தான் அவருக்கு தான் தெரியும். அந்த ஸ்டாலின் தான் தெரியும் மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, என்ன பண்றாங்க, எல்லாமே தெரியும். திமுக ஆட்சியில மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா, அதனாலதான் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்றாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. என்ன பேசலாம், பேசுறதுக்கு பேசாத கிடையாது, எல்லாமே பேசலாம். இன்னைக்கு விஜய் வந்து என்ன செஞ்சாரு மொத்தம் அதை சொல்லுங்க பாக்கலாம். சூப்பரா செஞ்சாங்களா ஒரு மாசத்துல? சட்டசபையில வாயே திறக்கல. போதைப் பொருள் வச்சிட்டாரு, பிளாக்ல சரக்கு இல்ல, கஞ்சா வச்சிட்டாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொண்டு வந்துட்டாரு. எந்த பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு? எல்லா பொண்ணையும் இதுதான் கற்பழிக்கிறாங்க, கெடுக்கிறாங்க. எவ்வளவு 5 வயசு 6 வயசு குழந்தைங்களாம் கூட இன்னும் கூட கெடுக்கிறாங்க. ஏன் இப்ப விஜய் கட்சியில இருக்கிறவங்கள எத்தனை பேர் செஞ்சிருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். இப்போ இந்த சைடு கோயம்புத்தூர் சைடு 2 வயசு பொண்ணு கற்பழிச்சது யாரு? திமுக நிர்வாகி கற்பழிச்சாரா? எல்லாம் கிடையாதுங்க, சும்மா சொல்லலாம், வாயில ஒண்ணா பேசலாம். திமுக நிர்வாகி தான் கற்பழிச்சாங்களா? ஜெயிச்சிட்டன்னு பேசலாம். இப்ப முக்கியமா நடக்கிறதே வந்து விஜய் ஆட்சியில பயங்கரமா நடக்குது. என்னைக்கு விஜய் வந்து குச்சாரோ அன்னையில இருந்து எவ்வளவு பிரச்சனைங்க நடக்குது தெரியுமா? வயசு பசங்க எவ்வளவு தெரியுமா கேட்டா நாங்க விசில அப்படின்றாங்க. என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பாக்கலாம்? ஒரு பொம்பளை கையை பிடிச்சி வலிக்கிறாங்க. ஏன் காந்தி நகர்ல எண்ணெய் பிடிச்சி கையை பிடிச்சி வலிச்சிருக்காங்க. அது மேல கேட்டா அவங்க கேஸ் குடுத்தீங்களா? அப்படி உடனே இப்ப நீங்க கெஞ்சா வைக்கிறாங்க, சாரம் வைக்கிறாங்க, எல்லாமே விற்கிறாங்க. இப்ப பப்ளிக் நடக்கிறாங்க, கேட்டா நாங்க விஜய் ரசிகர் அப்படின்றாங்க. அது மாதிரிலாம் உலகத்துல எவ்வளவு நடக்குதுங்க, நடக்காத கிடையாது. இடைத்தேர்தல் வந்து பாக்கலாம் யாரு கண்டிப்பா ஸ்டாலின் தாங்க வருவாரு. இந்த தடவை ஜெயிச்சார்னா கண்டிப்பா வருவாரு. ஓகேமா. தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்று 1 மாசம் ஆகுது. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு, செயல்படுகள் எப்படி இருக்கு? ஒன்றும் தெரியல.
இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஆ. இனிமேல் தான் ஒரு மாதம் தானே ஆகுது. பொறுமையாக பார்க்க வேண்டியது. வந்த உடனே எதுவுமே பண்ண முடியாதுங்க. எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாம் நல்ல மாதிரி தான் நடக்கும். ஏன்னா புதுசு இல்லையா, இப்போ தானே வந்திருக்காரு. கொஞ்சம் அவருக்கும் எல்லாம் செட் ஆகணும். சரிங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்று கரெக்டாக ஒரு மாசம் ஆகுது. அவருடைய செயல்பாடு இருக்கு, ஆட்சி எப்படி இருக்கு? செயல்பாடு மோசமாக இருக்கு. செயல்படுறாரா என்னன்னே தெரியல இன்னும். இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா டிஎம்கே ஆட்சியே இருந்திருக்கலாம் போல தோணுது. நாங்களாம் தாவேக்காக ஓட்டு போட்டு இப்போ நடுத்துல இருக்கோம். ஆனா பெண்கள்லாம் இந்த ஆட்சி தான் சூப்பரா இருக்குன்றாங்க. பெண்கள் பாதுகாப்பா இருக்கும். ஆமாம், மொத்தம் 64 கருப்பழிப்பு நடந்துக்குது. அதனால நல்ல பாதுகாப்பாக தான் இருக்கு. ஒரு மாசத்துல 64 ரேப்பிங் நடந்துருக்குதான். நான் சொல்லல, பத்திரிகையில தான் நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி பெண்களுக்கு மட்டும் நல்லா இருக்குதா அப்போ? கிரெடிட் கார்டு ஓவர் ஜியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.